சார் சிஆர்டினா என்ன, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார்? சிஆர்டிங்கிறது வந்து அதோட விரிவாக்கம் வந்து கார்டியாக் ரீசிங்க்ரனைசேஷன் தெரப்பி. இது வந்து ஒரு விதமான பேஸ் மேக்கர் தான். பேஸ் மேக்கர் நார்மலா வந்து யாருக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து இதய துடிப்பு குறைவா இருக்கிறவங்களுக்கு, அதாவது பல்ஸ் ரேட் ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேஸ் மேக்கர் பொருத்துவோம். பேஸ் மேக்கர்ங்கிறது ஒரு அதுல ஒரு மெஷின் இருக்கும். அந்த மெஷின் வந்து நம்ம இந்த கிளாவிக்கல் போன்னு சொல்லக்கூடிய இந்த காரை எலும்புக்கு கீழே உள்ள தோலுக்கு அடியில மெஷினோ பேட்டரியோ உள்ள வச்சுட்டு அதுல இருந்து ரத்த குழாய் மூலமா நம்ம ஒரு வயரோ இல்ல 2 வயரோ இதயத்துக்குள்ளால செலுத்தி அதை பொருத்தி நம்ம இந்த இதய துடிப்பை வந்து குறையாம பாத்துக்கிறது தான் பேஸ் மேக்கர். சிஆர்டி வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தா இசிஜில லெஃப்ட் பண்டல் பிரான்ச் பிளாக்னு சொல்லக்கூடிய, அதாவது இதயத்துல உள்ள இடது கீழ் அறைக்கு போகக்கூடிய மின்னோட்டத்துல வந்து ப்ராப்ளம் இருந்து அதனால வந்து இதயத்தோட ஃபங்க்ஷன், அதாவது பம்பிங் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய எல்வி இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் 35% குறைவா இருந்தா இவங்களுக்கு வந்து சிஆர்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிஆர்டில வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம லெஃப்ட் சைட்லயும் வந்து இதயத்தோட லெஃப்ட் சைட்லயும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வயர் வைப்போம். அதன் மூலமா நம்ம இதயத்தோட கண்ட்ராக்ஷன் வந்து நம்ம ரீசிங்க்ரனைஸ் பண்றோம். அதாவது லெஃப்ட் பண்டல் பிரான்ச் பிளாக்ல வந்து இதயத்தோட ரைட் சைடு ஃபர்ஸ்ட் துடிக்கும், அப்புறமா இடது பக்கம் துடிக்கும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி துடிக்கிறதுனால ஹார்ட் ஃபங்க்ஷன் குறையும். இதை சரிப்படுத்துறது தான் சிஆர்டி. இதை சரிப்படுத்துறதுனால பேஷண்ட்ஸோட ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் கூடலாம். அதாவது சில பேருக்கு 15%ல இருந்து நார்மல் ஆறதையும் பார்த்துருக்கோம், சில பேருக்கு வந்து அதை குறையாம பார்த்துக்கிறோம். இது ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து குறையாம இருந்தாலும் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மூச்சு திணறல் வராம இருக்கும். மூச்சு திணறல்னால எமர்ஜென்சியா அட்மிஷன் ஆகி அதனால வென்டிலேஷனுக்கு போகிறதையும் நம்ம தடுக்கலாம். சில பேருக்கு வந்து இது உயிருக்கு ஆபத்தாகவும் முடியும், அதையும் நம்ம வந்து குறைக்கலாம், தவிர்க்கலாம்.